நண்பர்களே, நாம் இப்போ திண்டுக்கல் மாவட்டம் பேத்துப்பாறை அருகாமையில் இருக்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்திருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அழகை பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இதில் பெரிய மனிதனுக்கு தெரியாத நிறைய பேர் நீங்கள் வைத்தியர் தானே, இந்த மரத்தோட பேர் சொல்லுங்கள், அந்த செடியோட பேர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நம்ம மருத நிலத்திலேருந்து இப்போ குறிஞ்சி நிலத்துக்கு வந்திருக்கோம். மலை சார்ந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். அப்போ மலை சார்ந்த ஒரு அறிவு இந்த மலையக மக்கள்கிட்ட தான் இருக்கும், இந்த பழங்குடிகள்கிட்ட தான் இது சார்ந்த தகவல்கள் இருக்கும். நாம் வேறொரு திணைக்குரிய மனிதர்கள், நாம் கரெக்டாக மருத நிலத்துக்குரியவர்கள். வயல் சார்ந்த பகுதியில் உள்ள மூலிகை அறிவு, குறிஞ்சி நிலத்துக்குரிய மூலிகை சார்ந்த அறிவு நம்மகிட்ட இருக்காது. ஆனால் இது எல்லா திணையிலையும் வளருதுங்க. குறிஞ்சி திணையில் இருக்கலாம், முல்லையில் இருக்கலாம், மருதம், நெய்தல், பாலை, 5 திணையிலையுமே இந்த மூலிகை வளருது. அது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு விஷத்தாவரம், பார்த்தினியம் சொல்லக்கூடிய ஒரு விஷத்தாவரம். இன்னைக்கு பாருங்கள், எங்கேயோ கண்டுபிடிச்சாங்க, எந்த நாட்டில், அந்நிய நாட்டில் உருவாக்குனாங்க. இந்த கெட்ட சிந்தனையுடைய மனித குலத்தையும் மண்ணையும் நாசமாக்கக்கூடிய அந்நிய சக்திகளால் உருவாக்கப்பட்ட இந்த பார்த்தினிய செடி மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடக்குதுங்க. இவ்வளோ பெரிய ஒரு நாசகர திட்டத்தை செய்யக்கூடிய விஞ்ஞானிகளும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பாருங்கள், எங்கேயோ உருவாக்கி விட்டாங்க. இன்றைக்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க இதுக்கு கீழே எந்த மூலிகையிலும் வளர விடாது. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் தன்னை சுற்றி எல்லாத்தையும் வளர விடுது. இது ஆக்கிரமிச்சிக்குங்க. பாருங்கள், ஒரே ஆக்கிரமிப்பாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக தன்னை ஆக்கிரமிச்சிக்குது. அது என்ன செய்யணும்னா, மண்ணில் இருக்கிற எல்லா கனிமங்களையும் எடுத்துரும், கனிம வளங்களையும், எல்லா மினரல்ஸ் ஓர்ஸையும் எடுத்துரும். அதனால் இது இருக்கிற இடத்துல மண் சத்து குறைபாடு வந்துடும். இது வளர விடக்கூடாதுன்னு சொல்லும். அதே மாதிரி மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நோயை உருவாக்கும். இதை சாப்பிடக்கூடிய கால்நடைகள் இப்போ சாப்பிட பழகிடுச்சு. ஆடுகள் இதை சாப்பிட்றத நான் பார்க்குறேன். அதுங்களுடைய உடம்புல நோய்களை உருவாக்கும். மனிதர்களுக்கு இதோடைய ஸ்மெல்லே மனிதர்களுக்கு வீசிங், ஆஸ்துமா, இந்த மாதிரி நோய்களை, ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்குறதா சில மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த பார்த்தினியம் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் பயணித்து இன்றைக்கி நிற்கிது. இதை எப்படி கட்டுப்படுத்துறது? உப்பு கரைசலை கொண்டு இந்த உப்பு கரைசலை இந்த தாவரத்தினுடைய மேலே ஸ்ப்ரே பண்ணால் போதும், இது வளராது, இது மடிஞ்சிரும். நம்மாழ்வார்கள் ஒரு தடவை சொன்னாங்க, எதிரியை நண்பன் ஆக்கிக்கணும்னு சொன்னாங்க. எதிரி எப்படி நண்பன் ஆக்கிக்கிறது? அதுக்கான முயற்சி செஞ்சாங்க. இதை மூடாக்கு செய்யலாம். ஒரு தேவரத்துக்கு மேலே நேரடியாக வெப்பம் தாக்காமல் இருக்கிறதுக்கு இதை வெட்டி மூடாக்கு போட்டுக்கலான்னு சொன்னாங்க. இதை வெட்டி மூடாக்குன்னு பண்ண அந்த வேலையை ஐயா தொடர்ந்து செஞ்சாங்க. செஞ்சதனோட விளைவு ஒரு சில காலம் அவங்க நுரையீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டாங்க. ஏன் இதை சொல்லவேனா, இது எதிரி இல்லைங்க, இது துரோகி, மண்ணுக்கு துரோகி. மண்ணுக்கு இந்த தாய் மண்ணிலேருந்து உயிரெடுத்து வளரக்கூடிய இந்த துரோக தாவரத்தை நம்ம வீடுகள்லையோ நிலப்பகுதியிலையோ பார்த்திங்கன்னா இதை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கணும். இது விதை பரவலாக்கம், விதை ஸ்போர்ட்ஸ் மூலிமா இது வெடித்து பரவிடும். அதனால் இது மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்கணும்னா அந்த இடத்தையும் எப்படி சொல்கிறது, எனக்கு அப்படி சொல்லவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. எரிக்கிறதுன்ற ஒரு முறை அதை நம்ம செய்யக்கூடாது. இருந்தாலும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த வேலையை இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எனக்கே இது வருத்தமாக இருக்குது. இது ஏதாவது ஒரு சின்ன ஒரு விதை பரவினா கூட மற்ற இடத்துல பரவிடுது. எல்லாம் கால சூழல், மண்ணில் எப்படி மனிதர்களும் எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி இதுவும் கலந்து வர்றது. ஆனால் இதோடைய பெருக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி மனிதர்களையும் இந்த துரோகத்தன்மை உடையவர்கள் நாட்டில் பெருக அதேமாதிரி மூலிகையிலும் துரோகத்தன்மை உடைய இந்த மூலிகைகள் பெருகுது. விஷத்தாவரம் பார்த்தினியம் ஒரு கொடிய விஷத்தாவரம் மேற்கு தொடர்ச்சி முறையில் தன்னுடைய ஆக்கிரமிப்பை தொடங்கியிருக்கு. இதை சீக்கிரம் நாம் கட்டுப்படுத்தணும். அரசுகளும் வனத்துறையும் இதில் கவனம் செலுத்தி இந்த பார்த்தினியத்தை இதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கி அரசு தனி சட்டம் இயற்றி இந்த பார்த்தினியத்தை ஒழிக்கணும். இல்லைன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய நிறைய மூலிகை வளங்களும் மண் வளமும் கெட்டு போகும். அரசு இதில் கவனம் செலுத்தணும். நன்றி.